நான் பார்த்தீங்கன்னா ஒரு புது பைக் வாங்கியிருக்கிறேன், புது சைக்கிள் வாங்கியிருக்கிறேன். நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த பைக் எனக்கு ஓட்ட தெரியுமா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, எனக்கு இதை ஓட்ட தெரிலன்னா நான் அந்த பைக்கு என்னத்துக்கு, வேஸ்ட்டு. அந்த பைக்கு வாங்கின இடத்துல வாங்கி வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், ஆனால் ஓட்ட முடியாது. அப்போ அந்த பைக்கையோ அந்த சைக்கிளையோ நான் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதை நான் பழகியிருக்கணும். நான் ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது இந்த சைக்கிள் கொடுப்பாங்க, அந்த கவர்மெண்ட் மூலமாக சைக்கிள் கொடுப்பாங்க. அப்போ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எனக்கும் நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன். எல்லோரும் ஒவ்வொரு டேன் மாதிரி இத்தனை ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போது நானும் அதில் பங்கு வருவேன். என் பின்னாடி ஒருத்தங்க பிடிச்சிருப்பாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஓட்ட தெரியாது, நம்ம அப்போ தான் பழகுறோம். அவங்க பிடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி ஓட்ட தெரியாது, அதுக்கு என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. அவங்க பிடிச்சிருப்பாங்க, இப்படி ஓட்டு, நேராக ஓட்டு, நல்லா பிடிச்சிக்கோ, ஆட்டாத அப்படின்னு சொன்னாலும் எனக்கு விளங்கவே விளங்காது. அது என்ன எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை படிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். இந்த ஞானம் இருந்தால் தான் நம்மளால் அதை உட்காந்து ஓட்டும் பொழுது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி ஓட்டுனா கரெக்டாக போகுது அப்படின்னு நம்ம படிக்க முடியும். அப்படி படித்தா தான் நம்ம சரியாக நம்ம வண்டியை நம்ம ஓட்ட முடியும். பாருங்கள், இன்னைக்கு உங்களுடன் இந்த ஞானத்தை குறித்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, நீதிமொழிகள் 2:6 பார்க்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வரும். யாரிடத்துல இருந்து அறிவும் புத்தியும் வருமா? ஆண்டவரிடத்துல அறிவும் புத்தியும் வரும். பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறவர். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஞானம் இல்லாமல் நடக்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கு வெளியிருந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறோம்னா, ஞானம் உள்ளவர்களாய் நம்ம காண்பிக்கிறோம், ஆனால் ஞானம் இல்லாமல் நடக்கிறோம். இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது காலேஜில் சேர்ந்தேன். அப்போ இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும். அப்புறம் அடுத்த செமஸ்டர் வரும்பொழுது எக்ஸாமில் இங்கிலீஷ் தான் இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபெயில் தான். மார்க் கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆயாச்சு. நான் அடுத்த தடவை நான் ரொம்ப அழுதேன். ஏன் இப்படி ஃபெயில் எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். ஆனால் நான் தீர்மானம் பண்ணேன், நான் ப்ரேயர் பண்ணி இதை நான் படிக்க போகிறேன். எனக்கு ஆனால் தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, ஏன்னா அதுக்கேற்ற ஞானம் எனக்கு இல்லை. ஆனாலும் இசப்பட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு நாளும் அந்த பாடங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம், இவ்வளோ நேரம் 10 நிமிஷமா, அடுத்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 நிமிஷம், அப்படி நேரத்தை கொடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படித்தேன். அதில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ப்ரேயர் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அடுத்த செமஸ்டரில் இந்த ஃபெயிலான சப்ஜெக்டை திரும்பி நம்ம எழுத வேண்டியிருக்கும். அப்போது எழுதும் பொழுது எல்லா சப்ஜெக்டையும் ஆண்டவர் பாஸ் பண்ணதுக்கு உதவி செய்தார். அப்போது நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி நம்ம கேட்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் வரும். அப்போது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலையுமே நமக்கு ஞானம் வேணும். இது மட்டும் இல்லை, நம்ம வேலை பார்க்குற இடங்களையும் சரி, நம்ம குடும்பத்துலேயும் சரி, ஞானம் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தை நம்ம வியந்து பார்க்கிறோம். கடற்கரைக்கு போனால் அந்த கடலை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மலைகளை பார்க்கும் பொழுது வியந்து பார்க்கிறோம். எப்படி நம்ம பார்க்குறோம், அதை அழகாக இருக்குது, வியந்து பார்க்குறோம். பாருங்கள், இந்த காரியத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த காரியம். சங்கீதம் 104:24 பார்ப்போம். அதில் போட்டு இருக்கு, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பாருங்க,
அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் எப்படி ஞானமாக இந்த உலகத்தை படைத்தார். முதல் நாள் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதற்கு முன்பதாக இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னா இருளா இருந்தது. இருளில் இருந்தால் ஏதாவது ஒரு காரியம் நடக்க முடியுமா, செய்ய முடியுமா? இன்னைக்கு நம்ம எப்போ வேலை பார்க்குறோம்? இப்போ பகல் நேரங்களில் 8 மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவரே ஞானமாக ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார். அப்போ நம்மளுக்கு ஞானம் இன்னைக்கு தேவைப்படுகிறது. நம்ம ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவரோட ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வோம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு ஞானம் தருகிறவராக இருக்கிறீங்க. எங்களுக்கு ஞானம் எங்களுக்கு தேவை ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு ஞானம் வேணும் ஏசப்பா. அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. உடைய ஞானத்தால் எங்களை நிரப்புங்க. அதற்கு ஏசப்பா கிருபை தாங்க ஏசப்பா. இதில் ஏசப்பா கஷ்டப்படுகிறோம், அந்த காரியத்தில் அதை ஏசப்பா நிறைவாக்கி தாங்க ஏசப்பா. உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபக்க நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.